Okay. Hi G. Good afternoon. Hi Sundar. Good afternoon. ஸோ நீங்க நல்லா இருக்கிறேன். நம்ம இந்த ரெக்கார்டிங் ஏன் பண்றோம்னாக்க உங்களோட ஜேர்னி, கரியர் ஜேர்னியோட ரீசெண்டா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு போஸ்ட் பண்ணிருந்தீங்க. பர்சனலா பேசணும், பட் நீங்க வந்து உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஓகே. ஸோ அத மெயினா அதுல வந்து நீங்க சொன்ன ஒரு விஷயம், நீங்க வந்து ஹவ் யூ கிராக் த AWS கிளவுட் டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்ட்டு. ஸோ அதை நீங்க வந்து சொல்லுங்க. Okay. So first of all, thanks for your time and this session, Mr. Sundar. So you need to thank you. நீங்க தான் என்னை வந்து இது பண்ணி உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு இது பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலா என்னோட பேர் சதீஷ்குமார். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்றேன், நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கலி ஃப்ரம் புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர். அங்கதான் வந்துட்டு நான் பார்ன் அண்ட் பிராட் அப். அங்க இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் என்னோட ஸ்கூலிங்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு டில் அரௌண்ட் 10th வரைக்குமே அங்க படிச்சுட்டு, அதுக்கப்புறமா அப்பா அம்மா மீன்வெயில் அந்த டைம்ல இங்க திருச்சி வந்துட்டாங்க. ஸோ ஃபார் சர்வைவல் அவங்க வந்துட்டு வேலைக்காக இங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அதுவுமே வந்துட்டு நான் திருச்சியில தான் படித்தேன். தென் somehow I joined இன்ஜினியரிங் கோர்ஸ். என்ன ஆக்சுவலாக ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு எனக்குலாம் எந்த ஐடியாவுமே இல்லை, ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்ற எந்த ஐடியாவுமே இல்லை. மார்க்கும் ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருந்தேன் 12thலையுமே. பட் ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிது திருச்சியிலேயே. ஆக்சுவலா அந்த காலேஜ் வந்துட்டு இட்ஸ் க்ளோஸ்ட் 3 years பிஃபோர் இட் செல்ஃப் த காலேஜ் க்ளோஸ்ட். ஆக்சுவலா அங்கே அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு 4 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சவொடனே எல்லா இன்ஜினியர்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஒய் பிகாஸ் என்னோட அந்த ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இன்ஜினியரிங்ல சாரி என்ன சப்ஜெக்ட் நீங்க மெயின் எடுத்தது? நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஆக்சுவலா அப்பா வந்துட்டு சாதாரண பெயிண்டர் அவங்க. பட் அவங்க வந்துட்டு ஈவன் தோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே ஃபினான்ஷியலாகவும் சரி, பெருசா வந்துட்டு அப்போ அவங்களுக்கு இன்கம் கிடையாது. பட் அவருக்கு வந்துட்டு நான் இன்ஜினியரிங் படிக்க எனக்கு ஐடியா இல்லை என்ன படிக்கணும்னு. பட் ஹீ டிசைடட் ஐ ஹவ் டு ஸ்டடி இன்ஜினியரிங். அவருக்கு ஒரு பெயிண்டர்னால அந்த சிவில் இன்ஜினியர்ஸோட கான்டாக்ட்லாம் இருக்கும் அவருக்கு. ஸோ ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட அவராக வந்துட்டு கேட்டு என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டுட்டு அவரா வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருப்பாங்க போல, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸை படிக்க வைங்க, அதுக்கு வந்துட்டு ஜாப்ஸ் நல்லா இருக்கும்ட்டு அவருக்கு யாரோ சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. அப்புறம் வந்துட்டு பட் எனக்கு வந்துட்டு என்ன படிக்க போறோம், இந்த ஸ்டடிஸ் என்ன படிச்சா எப்படி வேலைக்கு, ஏன்னா எந்த ஐடியாமே கிடையாது, நமக்கு பேக்ரவுண்டே அந்த அளவுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இவன்தோ கொஞ்சம் படிச்சவங்க அக்கா 2 பேர் இருக்காங்க, அவங்கலாம் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ். பட் இவன்தோ அவங்க படிச்சாலுமே பெருசா வெளியே போகல, எக்ஸ்ப்ளோர் பண்ண, படிச்சாலும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சூஸ் பண்ண போறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படின்ற மாதிரியே எந்த ஐடியாவுமே இல்லாம தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சீட்டு கிடைச்சது. படிச்சும் முடிச்சாச்சு. வெளியே வந்தவொடனே எகைன் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, என்ன பண்றதுன்னு தெரியல. பட் 1 year ஜாப் சர்ச்சிங் அந்த ஒரு ஃபேஸ்லேயே போனது, கிட்டத்தட்ட 1 year போனது. இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும்னா, நம்ம வந்துட்டு இந்த செல்போன் டவர்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்துட்டு போயிட்டு மேனுவலா அந்த பில்டிங் புதுசா வந்துட்டு ஒரு செல்போன் டவர் போடுறாங்க அப்படின்னா அங்க போயிட்டு அது வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது ஜஸ்ட் அந்த இடத்துல போயிட்டு பிசிக்கலா செக் பண்ணணும். பட் அதுல வந்துட்டு டெக்னிக்கல் ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அங்க போயிட்டு அந்த நம்ம வந்துட்டு அந்த செல்போன் டவர்ல இருந்து கால்ஸ் போகுதா, நெட் கனெக்ட் பண்ண முடியுதா, இப்படியான ஒரு ப்ரொஃபைல் ஒர்க் அது. அந்த ஒர்க்கு தான் வந்துட்டு நான் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா சென்னையில ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். ஒரு 3 years வந்துட்டு இந்த ஜெர்னிலே போயிடுச்சு. பட் நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு நெட்வொர்க்கிங் வந்துட்டு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒய் பிகாஸ்
ஈவன் தோ நான் வந்துட்டு காலேஜ் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே, பட் ஐ யூஸ் டு டாக் வித் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் நல்லா படிக்கிறவங்க, படிக்காதவங்க, எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு. ஜஸ்ட் அந்த ஹேபிட் இருந்தது. பட் ஆனா வந்துட்டு மீன்வைல் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் இன்டர்வியூ ஏதோ வந்துட்டு அவங்க போயிட்டு செலக்ட் ஆனாங்க. HCL செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறமா அவங்க பிளேஸ் ஆயிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மீன்வைல் நான் அவங்கள்ட்ட பேசப்ப அரௌண்ட் 2015-16 வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அரௌண்ட் 15லயுமே வந்துட்டு நான் என்னோட டேக் ஹோம் சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி 12,000 என்னமோ தான் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா ப்ரொஃபைல் வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொஃபைலு. இன்னொன்னு, அந்த வெளியே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றது என்னால தெரிஞ்சுக்க முடியல. எதனாலனா, எனக்கு அந்த அளவு பேக் ஒரு இன்ஜினியரிங் படிச்சா இந்த ஒரு இப்படி இப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இப்படி இப்படியெல்லாம் வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நெட்வொர்க் இல்லை. நானுமே வந்து டெவலப் பண்ணிக்கல. ஏன்னா நம்ம வந்துட்டு படிச்சு முடிச்சோம், வெளியே வந்துட்டோம், ஒரு வேலை ஜாயின் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் போல, கேரியர் வந்துட்டு அவ்வளவுதான் போல அப்படின்ற லெவல்ல தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பட் ஆன் தி அதர் சைடு, நான் ஈவன் அந்த கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆன பசங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பசங்க, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றப்ப அவங்க சொல்லுவாங்க, அரௌண்ட் நாங்க வந்துட்டு மந்த்லி 60,000 80,000 வரைக்கும் ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்றப்ப, ஈவன் நான் அப்பவுமே வந்துட்டு நான் 12 to 15,000 தான் சேலரி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள்ட்ட கேட்டா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படி, ஜாவா படி, C++ படி. ஏன்னா அப்போ வந்துட்டு ஆக்சுவலா பைத்தான் அப்பதான் ஸ்டார்ட் ஆன டைம்னு நினைக்கிறேன். அவங்க படினா ஆக்சுவலா நம்ம ஆஸ் அ பிளே ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அதை வந்துட்டு அந்த ஒரு ப்ரோக்ராமிங் கோட் எழுதுற லெவலுக்கு கெப்பாசிட்டி இல்லை. பட் சின்ஸ் அந்த 12 to 15 3 இயர்ஸ் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லா ஃபீல்டு லெவல் ஜாப். அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு புதுசா டவர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த அப்பதான் வந்துட்டு 2Gல இருந்து 3G அந்த ஃபேஸ் டிரான்சிஷன் நடந்துட்டு இருந்தது. நம்ம அந்த 2G 3G 4Gன்னு அந்த செல்போனோட டெக்னாலஜி சொல்லுவோம்ல, அந்த 3G டவர்ஸ் எல்லாம் அக்ராஸ் தமிழ்நாடு அவங்க வேரியஸ் லொகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்துட்டு போயிட்டு மேனுவலா செக் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எங்க கூட இந்த டீம்மேட் ஒருத்தர், அவர் வந்துட்டு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணார். எரிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெலிகாம் டொமைன்ல அவங்க ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் சப்போர்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ அதுல போயிட்டு அவர் ஜாயின் பண்ணாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் லெவல் ஒர்க். அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா நாங்க போயிட்டு ஃபீல்ட்ல போயிட்டு செக் பண்றத, இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரிஸ், அது வந்து எம்என்சி கம்பெனி இல்லைங்களா, அதனால யூஎஸ்ல இருந்து இல்ல யூகே, வேற அவங்களுக்கு எங்க ப்ராஜெக்ட் இருக்கோ அங்க இருக்க இன்ஜினியர்ஸ், அங்க இருக்க லோக்கல்ல இருக்க ஃபீல்டு டெக்னீஷியன் அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அதை நாங்க வெரிஃபை பண்ணணும். எகெயின் இட்ஸ் நத்திங் டெக்னிக்கல். ஓகே, நத்திங் டெக்னிக்கல். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. மேஜரா என்ன இருக்குன்னா, அவங்க போட்டோஸ் இல்ல ஏதோ ஒரு டீட்டெயில், அந்த சைட்டோட லொகேஷன், மித்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. அந்த ஆண்டனா மாடல் என்ன இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அதை டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஒர்க். 2015 டு அரௌண்ட் டில் 19 வரைக்குமே வந்துட்டு இந்த ஒர்க், இந்த ப்ரொஃபைல தான் இருந்தேன். இனிஷியலா வந்துட்டு அல்கட்டல் லூசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்பெனி இருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு டெலிகாம் கம்பெனி தான், பெல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும், அவங்களோட கம்பெனி தான் அது. அவங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அந்த 3 இயர்ஸ் 2015 to 18 இந்த 2 கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணேன். அப்போ எப்படி என்னோட மைண்ட் செட் இருந்ததுன்னா, ஓகே நம்ம வந்துட்டு ஒரு சென்னையில ஒரு ஃபீல்டு ஒர்க்ல இருந்தோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் வந்துட்டோம், ஓகே நம்ம வந்துட்டு செட்டில் ஆயிட்டோம் போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா நம்மளுக்கு அங்க என்ன அந்த சாஃப்ட்வேர் டொமைனுக்குள்ள என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயமே தெரியல. அந்த அந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இல்லை, ஒரு நெட்வொர்க் இல்லை. யாராவது சொன்னா தானே தெரியும். எனக்கு ஏதாவது பேக்கப் நம்மளுக்கு இருந்தா தானே சொல்றதுக்கு, கைட் பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் அவங்க சொல்றது என்னன்னா ஜாவா படி, C++ படி அப்படின்னா, அது படிச்சிருந்தா தான் நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு ஐடி என்வரான்மெண்ட்டுக்குள்ள போயிருக்கலாம். பட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. பட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த எரிக்சன்ற கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த கொரோனா பேண்டமிக் டைம் வந்துருச்சு. ஓகே, அப்போக்கில நான் ஒரு ஒர்க் பண்ணிருந்த கம்பெனில அவங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணல. இந்த பேண்டமிக் டைம்னால நிறைய லே ஆஃப் நடந்தது. அரௌண்ட் 2018 to 19 அந்த
பேண்டமிக் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லே ஆஃப்ஸ். அப்ப வரைக்கும் ஒரே சாரி நீங்க அப்ப வரைக்கும் அந்த கம்பெனிலேயே இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அந்த ஸ்டார்ட் பண்ண 15ல வந்துட்டு அல்கட்டல் லூசன்ல ஜாயின் பண்ணேன். அரௌண்ட் 17ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனில ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி ஸோ ஒரே டொமைன் தான், அந்த டெலிகாம் டொமைன். அதுல வந்துட்டு ஒரு நான் டெக்னிக்கல் ப்ரொஃபைல். இதுல வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸல்லையோ இல்ல ஒரு மோஸ்ட்லி பவர் பாயிண்ட் தான் நம்ம அதை வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டா போட்டு கஸ்டமர் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அந்த ஒரு வெளி உலகம், இந்த ஐடி என்வரான்மெண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால நம்ம அந்த ஒர்க் பண்ற ப்ரொஃபைலே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் போல, பெருசா சாதிச்சிட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. பட் அந்த அதர் சைடு நம்ம இந்த பசங்கள்ட்ட பேசுறப்ப அவங்க சொல்லுவாங்க வந்துட்டு 1 lakh வாங்குறோம், 1.5 lakh சேலரி வாங்குறோம் அப்படிங்கிறப்ப ஓகே, அவங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கு, ஜாவா டெவலப்பரா இருக்காங்க, இல்ல வந்துட்டு C++, அவங்க அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அவங்க ஏர்ன் பண்றாங்க. எனக்கு தெரியாததுனால நான் கம்மியா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. பட் நம்ம வந்துட்டு இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றோம், நம்ம ஜாப் செட்டில்டு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட மைண்ட் செட் அப்படிதான். அதாவது இந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்கல்ல, கிணத்து தவளைக்குள்ள வந்துட்டு அந்த கிணறு தான் வந்துட்டு உலகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஓகே, நம்ம வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வாங்க. ஆனா வந்துட்டு அந்த கிணறை தாண்டி வெளியே வந்தாதான் அங்க வெளியே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதே தெரிய வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 12 to 18 சின்ஸ் 20 வரைக்குமே அந்த மைண்ட் செட்ல, ஈவன் லே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்துட்டு, ஏன்னா வெளியே என்ன நடக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அந்த அளவு கான்டாக்டும் நெட்வொர்க்கும் பில்ட் பண்ணல. அப்படிங்கிறப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜாப் டெர்மினேட் பண்ணாங்க, ஒரு 3 months சேலரி கொடுத்தாங்க. கொரோனா டைம்ல அப்புறம் எல்லாத்தையும் வீடு காலி பண்ணிட்டு ஹோம் டவுன் போயாச்சு. அப்படியே வந்துட்டு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்போக்கெல்லாம் வந்துட்டு நான் செல்ஃபா வந்துட்டு ஏதாவது லேர்ன் பண்ணிக்க, ஏதாவது தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கிளவுடு வந்துட்டு நானா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அரௌண்ட் 2021ல ஜஸ்ட் ஆன்லைன் சோர்சஸ் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன அது உங்களுக்கு வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் எடுத்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இன்டர்வியூலாம் வந்துட்டு ஓப்பனிங்ஸே இல்லை. ஏன்னா அது டொமைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன டொமைன். அந்த டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப சின்ன டொமைன். ஒரு 3 ஆப்ரேட்டர், நோக்கியா இருப்பாங்க, ஹுவாவே அண்ட் எரிக்சன், இவங்க 3 பேர் தான் வந்துட்டு அதுல பிளேயர்ஸ். அவங்க மட்டும்தான் அந்த ஒர்க் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்பிட்வீன் அந்த ஹுவாவே வந்துட்டு பேசிக்கலி சைனீஸ் கம்பெனி. அந்த இன்பிட்வீன் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்ததுனால ஹுவாவே அந்த கம்பெனி எல்லாம் வந்துட்டு அவங்க வைண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. they closed the company in India. Operations also closed. அப்படிங்கிறப்ப again ஒரு 1.5 year வந்துட்டு ஐடியலா தான் இருந்தேன். இந்த டைம்ல தான் வந்துட்டு ஜஸ்ட் அந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு சரி ஏதாவது கத்துக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணோம், அதுல வந்துட்டு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்போக்கெல்லாம் என்ன ட்ரெண்டிங்கா போயிருந்தா கிளவுடு தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. அப்பதான் அந்த AWS பண்ணி அதுதான் ட்ரெண்டிங் டெக்னாலஜியா இருந்தது. சரி ஓகே, அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்துட்டு பேரலா ஜாபும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனில, ஈவன் அது டெலிகாம் கம்பெனி தான், அந்த கம்பெனில திருப்பி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அவர் ஃப்ரெண்ட் மூலியமா திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணி எகைன் 1.5 year அப்புறமா திருப்பி 2021ல திருப்பி அதே டெலிகாம் டொமைனுக்குள்ள போறேன். அந்த டெலிகாம் டொமைனுக்குள்ளே திருப்பி போறேன். எனிவே ஏன்னா 1.5 year பக்கம் ஐடியலா இருந்தாச்சு. இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஐடியலா இருந்து பிரச்சனை கிடையாது, கிடைக்கிற வேலையை பார்ப்போம், பேரலா வந்துட்டு நம்ம கிளவுடு லேர்ன் பண்ணுவோம் அப்படின்றது. ஈவன் அந்த பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டு எனக்கு ஐடினா என்ன, அந்த ஐடினா என்னன்னு தெரியுது, ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஐடி டொமைன். பட் அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னு பார்த்தா ப்ரோக்ராமிங் படி சாஃப்ட்வேர் கோடிங் எழுது அப்படின்னா அதுதான் வந்துட்டு எனக்கு வரல. ஆக்சுவலா அதை ட்ரை பண்ணலன்னு கூட சொல்லலாம், வரலன்னு சொல்லலாம். மேபி ட்ரை பண்ணியிருந்தா கூட மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் வைங்களேன். அதுக்கப்புறமா திருப்பி போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் நான் பேரலா படித்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதுல வந்துட்டு அந்த AWS கிளவுட்ல இந்த கிளவுட் ப்ராக்டிஷனர்னு ஒன்று இருக்கும். நம்ம அப்போக்கெல்லாம் அது ஒரு மாதிரி கேமிங் கன்சோல் மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்ச் ஏர்ன் பண்றது, அங்கே நம்ம கன்சோல்குள்ள லாகின் பண்ணி அவங்க சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க.
டுட்டோரியல் இருக்கும். டுட்டோரியல் படிச்சுட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணா 1 by 1 அவங்களுக்கு கேம் கன்சோல் மாதிரி அவங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. கிளவுட் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த AWSல இன்பில்ட்டா இருந்தது. ஸோ அது படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே நம்ம தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு மேல வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம சர்வை பண்ண முடியாது. கேரியர் க்ரோத்தும் இல்லை, பேக்கேஜ் வைஸுமே நம்மளுக்கு பெருசா க்ரோத் இருக்காது. அரௌண்ட் 10 years ஆயிடுச்சு. கேரியர் ஸ்டார்ட் பண்ணி 10 years ஆயிடுச்சு. அப்பைக்கெல்லாம் நான் படிக்கிறப்பதான் வந்துட்டு அந்த தமிழ் பூமியோட வீடியோஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த அப்ப அரௌண்ட் ஆறுமுகம் வந்துட்டு அந்த வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாரு, அந்த பாட்காஸ்ட் மாதிரி. அந்த விஷயங்கள் வந்துட்டு அவரு அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்பதான் வந்து நான் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன என்ன பண்றாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா தமிழ்ல தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஐடிக்குள்ள அவங்க ஒர்க் பண்ண டெவாப்ஸ் பத்தி பேசுவாங்க, கிளவுட் பத்தி பேசுவாங்க. நான் அது வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டடா இருந்தது. லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கிளவுட் படிச்சுட்டு ஏதாவது இன்டர்வியூ கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஆன்லைன் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து இன்டர்வியூலாம் இது ரெஸ்யூம் டியூன் பண்ணி போட்டு கால்ஸ் சும்மா ரேண்டமா வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு கால், 10 நாளைக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி கால்ஸ் வந்தாலும் அப்போக்கே நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நான் அப்பதான் வந்துட்டு ப்ராக்டிஷனர் முடிச்சுட்டு அதுவும் செல்ஃப் லேர்னிங், சும்மா பெருசா எல்லாம் வந்து ப்ராக்டிகல்ஸ் கூட பண்ணி பார்க்கல. அந்த டைம்ல வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு சும்மா 2-3 இன்டர்வியூ கொடுத்து பார்த்தா அப்போக்கெல்லாம் வந்துட்டு அந்த கிளவுட்ல இருந்து டிரான்சிஷன் டெவாப்ஸுக்கு போயிடுச்சு. அந்த டெவாப்ஸ் வந்துட்டு அப்போக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா பெனட்ரேட் ஆகி டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் அதிகமா ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருந்தது. கிளவுடை விட அவங்க வந்துட்டு அஹர்ட் போயிட்டாங்க. கிளவுடை தாண்டி டெவாப்ஸ் என்வரான்மெண்ட் ஆட்டோமேஷன் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இது அடுத்த லெவல் போயிடுச்சு, நம்ம ஃபர்தரா என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு தான் அப்புறம் இந்த யூடியூப் வீடியோஸ், நம்ம தமிழ் பூமி வீடியோஸ் தான் அப்ப பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா அவங்க அந்த வீக்லி பேசிஸ்ல சாட்டர்டே அவர் அந்த ஒரு மீட்டப் மாதிரி, ஆன்லைன் மீட்டப் மாதிரி பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு நான் ஜாயின் பண்ணுவேன். ஆக்சுவலா நான் வெளி உலகத்துல வந்து பேச ஆரம்பிச்சதே வந்துட்டு அந்த ஒரு ஏன்னா ரொம்ப கேஷுவலா தான் பேசுவேன். ரொம்ப டெக்னிக்கலா, ரொம்ப வந்துட்டு ஹைஃபையான இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அவங்க கேஷுவலா நம்ம இப்ப எப்படி பேசிட்டோம் அந்த மாதிரிதான் அந்த கன்வர்சேஷனே இருக்கும். பட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அப்போதான் வந்துட்டு நான் அந்த கம்யூனிட்டில தான் ஃபர்ஸ்டே பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா ஜாப் ட்ரை பண்றேன், கிடைக்கல. என்ன பண்ணா சரி ஓகே, அப்ப வந்து நம்மளுக்கு ரியல் டைம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஆர்வ கான்டாக்ட் பண்ணி அந்த சுதர்ஷனோட கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணேன். அரௌண்ட் 2023 இருக்கும். அந்த 23ல அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலா இன்பிட்வீன் அப்போக்கெல்லாம் வந்துட்டு தான் நமக்கு தெரியுது, ஓகே நம்மளுக்கு வந்துட்டு ஈவன் நம்ம ப்ரோக்ராமிங் தெரியலாட்டினாலுமே வந்துட்டு இந்த விஷயங்கள், இந்த டெக்ஸ்டாக்ஸ் தெரிஞ்சா நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் தெரியுது. ஸோ அதை வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். அதை வந்து 1 by 1 வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். அவரு சுதர்ஷன் வந்துட்டு இஸ் வெரி பொட்டன்ஷியலான ஒரு பர்சன். அவர்கிட்ட இருந்தது நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எப்படி வந்துட்டு எஃபெக்டிவா டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது. நான் அவரை பார்த்து மறந்து போயிட்டேன். இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷன் வேலை பார்க்க முடியுமா, இப்படியே டெடிகேட்டடா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவரை பார்த்து நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் அவ்வளவு தூரம் அந்த 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 மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா காலைல வந்துட்டு செஷன் 6:30 மணிக்கு ஆரம்பிக்குது. இந்த 6:30 மணில இருந்து அவர் சொல்லுவாரு, எனக்கு கிளாஸ் செஷன் முடியறப்போ ஒரு 8 o'clock போல எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு, நான் எதுவும் எனக்கு பிங் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க, இல்லை நாளை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவர் வந்துட்டு அரௌண்ட் அதுக்கப்புறமா 2 செஷன் எடுப்பாரு போல. ஈவன் வீக்கெண்ட் ஆனா நான் பார்த்தவருக்கு வீக்கெண்ட் ஆனா வீக்கெண்ட் வந்துருச்சு, நல்லா ஜாலியா ஏதாவது ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மென்டாலிட்டி தான் இருக்கும். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்லயும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்பாரு. பேரலா வந்துட்டு ஒரு ஐடி என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சுதர்ஷன்லாம் வந்துட்டு ஒரு இன்ஸ்பயர்டு பர்சன் என்னோட லைஃப்ல. ஆமா, இது போக ஈவினிங் வந்து டவுட் செஷன் போடுவாங்க. ஆமா, டவுட் செஷன் இருப்பாரு. அப்புறம் வந்துட்டு அந்த இது இன்டர்வியூ போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணு. ஓகே, அதாவது எப்படியெல்லாம் வந்துட்டு எஃபெக்டிவா நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஐ லேர்ன். டெக்னிக்கல்லா லேர்ன் பண்ணதை விட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டிஸ். நம்ம இப்படியும் வந்துட்டு குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், டைம் எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கு முன்னாடியே இல்லை அப்படின்றதான். ஏன் வந்துட்டு அது முன்னாடியே இல்லை அப்படின்னா, அது மேபி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்திருக்கலாம், தேடாம இருந்திருக்கலாம், எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லாம இருந்திருக்கலாம். நிறைய டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் எதுவுமே வந்துட்டு நான் அட்லீஸ்ட் இப்போது கிடைச்சது, அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் என்னோட மைண்ட் செட். போனது போயிடுச்சு, நம்ம வந்துட்டு அதை திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது.
பட் அப்கமிங் டேஸை வர்ற டேஸை வந்துட்டு எஃபெக்டிவா யூஸ் பண்ணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மெயினா வந்துட்டு அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணது எனக்கு செல்ஃபா லேர்ன் பண்றோம், ஏதோ பண்றோம், பட் அது இந்த லெவல் ப்ரிப்பரேஷன்லாம் இன்டர்வியூ பத்தாது. ரியல் டைம்ல என்ன நடக்குது, இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஆர்வ கான்டாக்ட் பண்ணி இந்த இது ஜாயின் பண்ணேன். இதுலயுமே வந்துட்டு எனக்கு அதுல வந்துட்டு 2 மாடியூல், அதாவது கிளவுட் மாடியூல், அதுக்கப்புறம் டெவாஸ்ட் மாடியூல். எனக்கு கிளவுட் மாடியூல் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டடா இருந்தது. என்னால லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. நான் வந்துட்டு ஸ்லோ லேர்னர், ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஈஸியா இருந்தது கத்துக்கிறதுக்கு. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த டெவாப்ஸ் ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்கர், குபர்னெட்டிஸ், அந்த டெராஃபார்ம்லாம் ஒரு சில அந்த ஒரு சில கோடிங்ஸ் வந்துட்டு அது ஈவன் அதோட லாஜிக்ஸ்லாம் பைத்தானோ இல்லை வந்து சி அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு வைங்களேன், ஜாவாவோ. பட் அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ், ஒரு ஃபார்மேட்டை பார்க்கவே ஒரு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு என்ன இப்படி இருக்கு, திருப்பி வந்துட்டு ப்ரோக்ராமிங்கே வருது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே சஃபர் ஆகுறேன். ஒரு ஃபியர்னஸ் வருது, திருப்பி ப்ரோக்ராமே. சரி, பட் நான் ட்ரை பண்றேன் அந்த செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஏன்னா அது எப்படி இருக்கும்னா, நம்ம அன்னன்னைக்கு அவர் நடத்துற கிளாஸ் அன்னன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு அடுத்த நாள் கிளாஸ் வந்துட்டு எஃபெக்டிவா அட்டன் பண்ண முடியும். அந்த லூப்பை பிடிச்சி 1 by 1 நம்ம போக முடியும். பட் நீங்க வந்துட்டு ஒரு நாள் கேப் விடுறீங்க, ஒரு 2 நாள் கேப் விடுறீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதை எஃபெக்டிவா லேர்ன் பண்ண முடியாது. ஜஸ்ட் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமே வெளியே, நம்ம எஃபெக்டிவா ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ண முடியாது. அதை வந்துட்டு எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்றேன், முடியல. ஆக்சுவலா நான் என்னன்னா சுதர்ஷனை வந்துட்டு அப்ரோச் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் என்னோட சைட்லயும் தயக்கம் இருந்தது. ஈவன் அவர் ரெடியா இருந்திருக்கலாம், ஈவன் அவர் ரெடியா தான் இருப்பாரு, எப்பனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு திங்க் பண்ணுவாரு, அவர் எல்லாமே சொல்லுவாரு. நான் அவருக்கும் சப்போர்ட் கூட எடுத்திருக்கேன். தெர் இஸ் நோ இஷ்யூ ஃப்ரம் சுதர்ஷன் அண்ட் கண்பூமி அண்ட். பட் என்னோட சைட்ல இருந்து எனக்கு தயக்கம் இருந்தது, நம்ம வந்துட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்றோமோ, இல்ல நம்ம வந்துட்டு ஸ்லோவா லேர்ன் பண்றோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு இருந்தது. அதனால வந்துட்டு என்ன பண்ணேன்னா, அது அப்படியே வந்துட்டு போயிடுச்சு அந்த கோர்ஸ். ஒரு 3 மந்த் அவர் வந்துட்டு டெவாப்ஸ் ஒரு 2 months பக்கம் எடுத்தாரு. அப்படியே வந்துட்டு அந்த என்னால பிக்கப் பண்ணவே முடியல அந்த. பட் ஸ்டில் ஐ எம் ஸ்டடியிங், ஏதோ பண்றேன், அட்டெம்ப்ட் பண்றேன், கன்சோல ஓபன் பண்றேன், ஏதோ வந்துட்டு ஐடியை கனெக்ட் பண்றேன். பட் ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் பார்த்து இல்ல. அதை வந்துட்டு என்னால உள்வாங்கிக்க முடியல அந்த விஷயங்களை. டெவாப்ஸோட கண்டென்ட், டெக்னிக்கலான ஸ்டாக்ஸ் வந்துட்டு என்னவோ டூல்ஸ், அதெல்லாம் வந்துட்டு என்னால உள்வாங்கி ப்ராக்டிக்கல் பண்ண முடியல. சரி, ஓகே, கோர்ஸ் முடிஞ்சிச்சு. பை 2024 ஜான் எண்டு வந்துட்டு கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம், இப்ப நம்ம வந்துட்டு பண்ணி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம், 4 வருஷமா ஒரு விஷயத்த 4 மாசமா ஒரு விஷயத்த பண்ணோம், AWS DevOps அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணோம். நம்மளுக்கு தேவை ஜாப், அடுத்த ஜாபுக்கு ஒரு கேரியர் டிரான்சிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றப்ப நான் சர்ச் பண்றப்ப என்னன்னா, அந்த ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் ட்ரை பண்ணலாம், ஒரு கிளவுட் இன்ஜினியர். இல்லை வந்துட்டு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெராஃபார்ம் மட்டும் படிச்சோம்னா அந்த டெராஃபார்ம் பர்டிகுலரா டெராஃபார்ம் மாடியூல் டெவலப் பண்றது, அதுக்கு உண்டான கோடிங்ஸ் எழுதுறது, இல்லை குபர்னெட்டிஸ் படிக்கிறப்ப அந்த குபர்னெட்டிஸ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதுல ஒர்க் பண்ணி, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொஃபைல் இருக்க மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்துட்டு ஒரு டெராஃபார்ம்ல வந்துட்டு ஒரு அந்த இதை மட்டும் நல்லா தரேன். ஏன்னா என்னால கண்டினியூஸா எல்லாத்தையுமே என்னால என்னோட மைண்டுக்குள்ள டம்ப் பண்ண முடியல, லேர்ன் பண்ணவும் முடியல. டெராஃபார்ம் மட்டும் இது பேசிக் கிளவுடு நல்லா படிச்சுக்கிட்டேன், டெராஃபார்ம் மட்டும் படிச்சுட்டு நான் டெராஃபார்ம்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூ அட்டன் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15 இன்டர்வியூ வரைக்கும் அட்டன் பண்ணியுமே வந்துட்டு எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே பில்ட் ஆகல. அரௌண்ட் ஒரு மார்ச் 2024 மார்ச் நான் 1 year ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒன் மந்த்ல டெவாப்ஸுக்கு ஓப்பனிங்ஸ் ஆப்வியஸா இருக்கு, நிறையவே கால்ஸ் வரும். பட் அந்த ஒரு 15 இன்டர்வியூ வரைக்குமே நான் அட்டன் பண்ணியுமே எனக்கு கான்ஃபிடென்ட்டே வரல. என்ன பண்ண போறோம் நம்ம இன்டர்வியூ அட்டன், ஏன்னா கான்ஃபிடென்ட்டே உடச்சிருவாங்க அவங்க. டெவாப்ஸ் லெவல்ல நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர்னு போறப்ப அவங்க ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற போட்டிருக்கோம், ஆல்ரெடி வந்துட்டு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 years இருக்குன்னு போடுறப்ப அவங்க தெர் இஸ் நோ, நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு எதுவும் குற்றம் சொல்ல முடியாது. பட் as எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் they will be expecting something, right? We have to be ready from our side. அது வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல. இன்டர்வியூஸ் அட்டன் பண்றேன், ஃபெயிலியர்ஸ் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மன உளைச்சலாவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணேன், டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் அக்கௌண்ட்டே, நாக்குரி அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டேன்.
அடுத்து வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days 20 days, ஏன்னா எனக்கு வந்துட்டு AWS cloud தெரியும், அதுக்கு உண்டான ஜாபு ஒன்றும் கிடைக்கல. நம்ம டெவாப்ஸ் படித்தோம், அதை வந்துட்டு சரியா லேர்ன் பண்ணல, இல்லை அதை வந்துட்டு பொட்டன்ஷியலா அதுல இருந்து இன்சைட்ஸ் எக்ஸ்ட்ராக்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியல. அப்படிங்கிறப்ப அடுத்து என்ன ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, ட்ரை பண்ணுவேன், என்னோட ஃபுல் எஃபோர்ட் போடுவேன், 100% 200% கூட எஃபோர்ட் போட்டுருவேன். போட்டுமே வந்துட்டு அந்த எஃபோர்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அடுத்து என்னன்றதை மூவ் பண்ணிட்டு போய் அதுலயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் நான் பண்றதுனால அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கப்பதான் திருப்பி தமிழ் பூமியே வந்தது. ஆறுமுகத்தோட அந்த டேட்டா இன்ஜினியரிங் வீடியோஸ். ஏன்னா இது எல்லாமே நம்ம இப்ப நம்மளுக்கு கிளவுடு தெரியும், கிளவுட வச்சு அடுத்து என்ன பண்ண முடியும், ஏன்னா தெரிஞ்சதை வச்சுதான் அடுத்து நம்ம ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அதுல இன்னும் என்ன பண்றதுதான் நான் அடுத்து தேடுறேன். ஆன்லைன்ல ஒரு 20 days வந்துட்டு தேடிக்கிட்டே இருங்க, கிளவுட் ரிலேட்டடா வேற என்ன ஜாப் கிடைக்கும், வேற என்ன ரோல்ஸ் பெட்டரா இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரா இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாத்துக்கிட்டு இருக்கப்பதான் வந்துட்டு ஆர்வோட அந்த டேட்டா இன்ஜினியரிங் பிளேலிஸ்ட் ஒண்ணு, அது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அவர் வந்துட்டு அத கோர்ஸா ஒரு 3 months நடத்தின கோர்ஸ அந்த கோர்ஸோட கண்டென்ட் அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தாரு பிளேலிஸ்ட்ல. மேபி எத்தனை பேர் அதை வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ அண்ட் இட்ஸ் வெரி அப்ரிஷியேட் ஃபார் ஆறுமுகம். ஏன்னா அது வந்துட்டு அவங்க நினைச்சிருந்தா அதை வந்துட்டு ஒரு கோர்ஸா கண்டக்ட் பண்ணி அதை மணியா கன்வெர்ட் பண்ணிருக்க முடியும். பட் அவங்க அதை பண்ணல. எனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷனா ஃபினான்ஷியலா கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, அதனால நான் அப்பதான் வந்துட்டு ஒரு பேமெண்ட் பண்ணி ஒரு 4 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியாம ஒரு வெக்ஸாய் உட்காந்துருக்க டைம்ல சரி ஓகே இதுல வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம், அந்த டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறப்பதான் வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அப்படியே லேர்ன் பண்ணேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜேஷ் கண்ணாவோட வீடியோஸ் இன்னொரு விஷயம். ஏன்னா ஈவன் ஆறுமுகத்தோடது கூட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி டேட்டா இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் AWSல வந்துட்டு டேட்டா இன்ஜினியரிங் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம், அந்த கான்பிடென்ட் வந்துட்டு ஆர்கே லேப்ஸ் ராஜேஷ் கண்ணாவோட வீடியோஸ் பார்த்துதான் எனக்கு கான்பிடென்டே வந்தது. அதுக்கப்புறமா அந்த விஷயங்களை வந்துட்டு நானா லேர்ன் பண்ணி அதை வந்துட்டு நானா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பதான் வந்துட்டு இந்த இந்த ஒரு இந்த இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 months 3 months கம்ப்ளீட்டா டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அவர் இங்க சுதர்ஷன் மித்தவங்க எல்லாம் வந்து பாக்குறப்ப ரொம்ப இன்ஸ்பயரா இருந்தது. இவ்வளவு தூரம் அவங்க எஃபோர்ட் போடுறாங்க, நம்ம என்ன எஃபோர்ட் போட்டிருக்கோம், நம்ம வந்துட்டு இங்க இங்க வந்துட்டு நம்ம எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி என் மேலேயே எனக்கு ஒரு கோபம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட், கம்ப்ளீட் நைட் ஷிஃப்ட் தான். அரௌண்ட் 7 o'clock லாகின் டைம், நான் ஈவினிங் 4 o'clock லாக் அவுட் டைம். நான் வந்துட்டு ஈவன் ஒர்க்ல வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணிட்டு டேட்டா இன்ஜினியரிங் படிக்கிறதுலையும் அதை ப்ராக்டிஸ் பண்றதுலையும் இன்டர்வியூஸ் இந்த இதுக்கு வந்துட்டு அரௌண்ட் நான் 2 months வந்துட்டு கம்ப்ளீட்டடா ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்டர்வியூ எகைன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஆறுமுகத்துலாம் ஒரு சில இது கேட்டிருந்தேன், டேட்டா இன்ஜினியரிங் ப்ரொஃபைலோட ரெஸ்யூம் கொடுங்க அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்தாரு. பட் நான் படிச்சதை வச்சு அவர் கொடுத்த இன்புட்ஸு, ஆர்கே லேப்ஸோட இன்புட்ஸு, நம்ம தமிழ் பூமி டேட்டா இன்புட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நானே ஒரு ரெஸ்யூம் டியூன் பண்ணி நாக்குல அப்டேட் பண்ணா கால்ஸ் வர ஆரம்பிச்சது. கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு கால்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 20 HR கால்ஸ் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆக்சுவலா அதுல வந்துட்டு இனிஷியல் நிறைய வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் காமனான ப்ராஜெக்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணல ரெஸ்யூமேல. அப்புறம் வந்துட்டு எனக்கு 90 days ஆஃப் நோட்டீஸ் பீரியட் கரண்ட் ஆர்கனைசேஷன் அது மென்ஷன் பண்ணதெல்லாம் ஸ்டார்டிங்ல கால்ஸ் வரல. பட் 1 by 1 ஏன் கால்ஸ் வரல, ஓகே அந்த 90 days வந்துட்டு நம்ம ஏதாவது வேணும்னா ஒன்னு இழந்துதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப 60 days கன்வெர்ட் பண்ணேன். அப்புறம் 30 days போட்டுட்டேன். இந்த இப்ப எனக்கு கிடைச்சிருக்க இதுல வந்துட்டு அவங்க பை அவுட்டே கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து 30 days ஜாயின் பண்ணுங்க, நாங்க காம்பன்சேஷன் பண்றோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரிஸ்க் அதெல்லாமே வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் தான் 1 by 1. அப்புறம் இது ப்ராஜெக்ட்ஸ் ஆர்கே லேப்ஸ்ல இருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து போட்டு அவங்க அந்த டீச் பண்ண அவங்க யூடியூப்ல இருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதையே வந்துட்டு என்னோட டொமைனுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணி கொஞ்சம் நிறைய R&D எல்லாம் பண்ணி இப்பதான் நிறைய நம்மளுக்கு ChatGPT இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. கொஞ்சம் இந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் எல்லாம் தான் இன்பிட்வீன் நான் பண்ணோன்னே அரௌண்டு ஒரு இன்டர்வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வர ஆரம்பிச்சது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா
நான் ஃபுல்லா நான் நைட்டு வந்துட்டு 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு 4 மணிக்கு வருவேன். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அடுத்து வந்துட்டு என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றது, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது. ப்ரிப்பேர் பண்றது, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது. இதுதான் வந்துட்டு என்னோட ஃபுல் டைம் ஒர்க்காவே இருந்தது. நான் ஐ வாண்ட் டூ ஷேர் மை ஸ்க்ரீன். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷூர் ஜி, ஷூர், ஷூர். சுந்தர், இஸ் மை ஸ்க்ரீன் விசிபிள் ஃபார் யூ? இல்ல, நீங்க ஷேர் பண்ணல இன்னும். அதுல இன்ஃபினிட்டி மிரர் தான் வருது. அந்த இதுதான் அதுதான் இல்ல. ஓகே. இல்ல அதுதான். நீங்க அதை ஷேர். ஓகே, ஓகே. ஆக்சுவலா இது நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 இன்டர்வியூ 15 இன்டர்வியூ ஒரு 15 இன்டர்வியூ 20 இன்டர்வியூ டெவாப்ஸ்ல கொடுத்து எனக்கு வராத ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு 10 இன்டர்வியூ கொடுக்குறப்ப எனக்கு அந்த பிக் டேட்டால பில்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நான் அந்த டொமைனை வந்துட்டு இது சொன்னேன். ஏன்னா நான் படிக்கல, நான் ஒரு சில விஷயங்கள் அதுல லேர்ன் பண்ணல அப்படின்றதுனால எனக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு இது இன்ட்ரெஸ்டடா இருந்தது. ப்ராஜெக்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நிறைய வந்துட்டு சோர்சஸ் எனக்கு ஆக்சசபிளா இருந்தது. அதனால எனக்கு எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் அதை விட இதுல அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு நான் ஒரு கட்டத்தில் டிசைட் பண்ண அவனுக்கு என்ன வருதோ அதை பண்ணுவோம், டெடிக்கேட்டடா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு எல்லாமே ரெஸ்யூம் டியூன் பண்றது, இன்டர்வியூ அட்டன் பண்றது இதுதான். நான் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு ஆக்சுவலா ஒரு 15 இன்டர்வியூக்கு அப்புறமா தான் இந்த ட்ராக்கரை நான் அப்டேட் பண்ணேன். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு போறது, ஆஃபீஸ் போயிட்டு வந்தவொடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, இன்டர்வியூ அட்டன் பண்றது நான் கொஞ்சம் மார்னிங் ப்ரிப்பேர் பண்றதுக்காண்டி டைம் வச்சுக்குவேன். ஸோ மோஸ்ட்லி அவங்களே ஹெச்ஆர் தான் நம்மள்ட்ட கன்வீனியன்ட் டைம் கேட்பாங்க. மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் தான் ஷெட்யூல் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த இன்டர்வியூவோட ப்ராசஸ். எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன்னா அரௌண்டு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 51 இன்டர்வியூஸ். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10 இன்டர்வியூஸ் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணல. இதுல என்ட்ரியில வந்துட்டு கொண்டு வரல. அப்பையில நம்மளுக்கு அந்த ஐடியா இல்லை. ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு சும்மா ரேண்டமா தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வந்துட்டு இது பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன், மார்னிங் ப்ரிப்பேர் பண்றது, செகண்ட் நம்ம மதியானத்துக்கு மேல இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி அதை அட்டன் பண்றது, அடுத்து வந்துட்டு ஈவன் எனக்கு ஒர்க்லயுமே வந்துட்டு எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. 2-3 எஸ்கலேஷன் கூட ஆச்சு ஒர்க்ல. பட் சம்ஹவ் ஐ மேனேஜ்ட் இட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இருந்தது இந்த ஃபேஸ்ல. ஆக்சுவலா இதுல நிறைய ரிஜெக்ஷன்ஸ் தான். இதுலயுமே வந்துட்டு ஸ்டார்டிங் எடுத்தவொடனே தான். ஏன்னா அது ஒரு சில என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியறதுக்கே நம்மளுக்கு ஒரு சில கொஞ்சம் டைம் ஆகுது. அதுல வந்துட்டு எஸ்கியூஎல், பைத்தான், இது கிளவுடு. எனக்கு கிளவுடு தெரிஞ்சாலுமே வந்துட்டு என்ன தெரியாதுன்னா எனக்கு எஸ்கியூஎலும் பைத்தானும் தெரியாது. அதை வந்துட்டு இந்த ஒரு பாஸ்ட் 2-3 மந்த்ஸ்ல தான் ப்ராஜெக்ட் ரெஸ்பெக்ட் டு ப்ராஜெக்ட் நான் அதை வந்துட்டு நான் லேர்ன் பண்றேன். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஏடபிள்யூஎஸ் பார்ட்டு, கிளவுட் பார்ட் கிளியர் பண்ணிடுறேன். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் செலக்ட் ஆகலன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எஸ்கியூஎல் கொரிஸ் எழுதுறது, பைத்தான் கோடிங் எழுதுறது, இது பைஸ்பார்க் கோடிங் எழுதுறது, இதுலதான் வந்துட்டு லேக் ஆகுது. அப்படிங்கிறப்ப அதை அங்க அந்த அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி அதுல கான்சென்ட்ரேட் பண்றேன், படிக்கிறேன், இந்த மாதிரி தான். பட் நான் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம ஃபெயில் இன்டர்வியூ கிளியர் பண்ணல அப்படி. ஆக்சுவலா ஒரு சில இன்டர்வியூலாம் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் கூட தாண்ட முடியாத ஸ்டேஜ்ல தான் இருந்தது ஸ்டார்டிங்ல.
ஏன்னா என்ன எடுத்தவொடனே வந்துட்டு ஒரு யூஸ் கேஸ் கொடுத்து இதுக்கு கோடிங் எழுதுங்க அப்படின்வாங்க. நமக்கு கோடிங்கே வந்துட்டு அந்த அளவு படிக்கல, தெரியவும் இல்லை அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதை அக்ராஸ் பண்ணி வரவே முடியல. ஒரு 5 மினிட்ஸே தாண்ட முடியாது இன்டர்வியூ, அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் என்னோட கரண்ட் ப்ரொஃபைல்ல கொஞ்சம் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி போடவும் அப்போக்கில வந்துட்டு நான் பேசுறதுக்கு அதிகமா டைம் கிடைச்சது. ஒரு ரெக்ரூட்டர்ட்ட நான் வந்துட்டு என்னைய பத்தி பேசுறதுக்கு அதிகமா டைம் கிடைச்சது. அப்படிங்கிறப்ப அவங்க கொஞ்சம் ஒரு பிரீத்திங் டைம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பேரலா படிக்கிறோம், என்னென்ன எங்கெங்க லேக் ஆகிறோமோ அதை படிக்கிறோம். அப்பயே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபெயிலியர் தான் இருக்கும். இன்டர்வியூ செலக்ட் ஆகல, நாட் செலக்டட்னு தான் வரும். இந்த மாதிரியே தான் வரும். ஈவன் ஒரு சில மினிமம் வந்துட்டு ஒரு 3 இன்டர்வியூனாவது அட்டன் பண்ணிடுவேன் ஜி. அதுக்கு மேல ஷெட்யூலும் பண்ண முடியாது. கால்ஸ் நிறைய வரும், பட் ஷெட்யூல் பண்ண முடியாது. நான் எனக்கு எது வந்துட்டு ஃபேவரபிளா டைமிங் கன்வீனியன்டா இருக்கோ அது மட்டும் தான் நான் அட்டன் பண்ணினேன். ஈவன் ஒரு 5 இன்டர்வியூ வரைக்கும் கூட நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த 17ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 இன்டர்வியூ பேக் டு பேக் உட்காந்து அட்டன். ஒரு இன்டர்வியூ முடியும், அடுத்த இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ முடியும், அடுத்த இன்டர்வியூ, இப்படியாதான் போயிட்டு இருந்தது. கடந்த ஒரு 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வேலையே. படிக்கிறது, இன்டர்வியூ அட்டன் பண்றது, படிக்கிறது. தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒர்க் எல்லாம் வந்துட்டு எஸ்கலேஷன் ஆச்சுன்னு கூட சொன்னாங்க இல்லையா. இதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ராசஸ். இதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு 40 இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு தெரியுது இல்ல, நம்ம எங்க லாகா இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம பண்ற எங்க லாக் ஆகிறோம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம், எங்க லாக் ஆகிறோம் அதை படிக்கிறோம். இப்படியான வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு 4 ஆஃபர், ஒரு ரெண்டு கம்பெனில இருந்து ஆஃபர் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 2 கம்பெனில சேலரி நெகோசியேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நான் தான், என்னோட கையில தான் இருந்தது நான் எதை சூஸ் பண்ண போறேன் அப்படின்றது. எகைன் அங்கேயும் வந்துட்டு நானே தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா இப்ப இந்த கோட் போர்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்ட் அப், சென்னை பெஸ்ட் ஸ்டார்ட் அப். கம்பெனில போய் பார்த்தோம்னா ஓவரால் எம்ப்ளாயிஸே ஒரு 400 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு கிளாஸ் டொமைன், நான் ஐடில இருந்து ஐடில போய் சர்வை பண்றது, சின்ன மானிட்டரிங்லாம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு அப்புறம் ஃபைனலா கேப்ஜெமினி எனக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் கேப்ஜெமினியே வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலா வந்துட்டு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க ஜி. இதுதான் வந்துட்டு என்னோட ஜெர்னி. அதாவது ஆன் தி அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூலாம் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ரெக்கார்ட்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்டிங்ல அதெல்லாம் நான் பண்ணல. ஈவன் இந்த விஷயமே கூட நான் கலெக்ட் பண்ணல. சும்மா ஒரு சில இன்டர்வியூஸ் மிஸ் பண்ணிடுவேன். எத்தனை மணிக்கு இன்டர்வியூன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ஷெட்யூல் போட்டோன்னே ஓகே நம்மளுக்கு இத்தனை மணிக்கு இன்டர்வியூக்கு நம்ம ரெடி ஆகணும். அந்த மெயில் ரெஃபரன்ஸ், அது அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் மாடிஃபை பண்றது, இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. எஃபோர்ட் வந்துட்டு நம்ம 200% எஃபோர்ட் இதுல இருக்கு. ஈவன் நான் 100% சொல்வது கண்டிப்பா எஃபோர்ட் இல்லாம இந்த டிரான்சிஷன் கண்டிப்பா நாட் பாசிபிள். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஆன் தி அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா இது இன்டர்வியூலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மோஸ்ட்லி அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரியாத அப்படியே லேர்ன் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுல ஏடபிள்யூஎஸ் என்ன கேட்கறாங்க, இந்த அது ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொன்றையுமே வந்துட்டு நம்ம அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே திருப்பி ரிவைஸ் பண்றதே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல. நம்ம வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு. சோ இதுதான் ப்ரோ என்னோட ஓவரால் ஜெர்னி, ஐடி ஜெர்னி. நீங்க இதுல இது பண்றது ரிஜெக்ஷனை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா அது ரொம்ப ஈஸி இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 15, 20, 30ங்கிறது சாதாரண கவுண்ட் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க வந்து சரி ஓகே நமக்கு வந்து நீங்க ஏன்னா நீங்க ஸ்டார்டட் லேர்னிங்கிறதுனால என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்க ப்ராசஸ். ஆமா, அந்த பயமே இல்லாம போயிடுச்சு. டெய்லியும் இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது என்னன்னா எனக்கு இவ்வளவு நாள் நான் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் கேரியர் வைஸாவும் சரி மித்த சைட்லயும் வந்துட்டு என்னோட நான் இம்ப்ரூவ் ஆகாம இருந்ததுக்கு இந்த ரிஜெக்ஷன்ஸை நான் வந்துட்டு அந்த ரிஜெக்ஷன் பார்த்து பயந்ததுதான் வந்துட்டு காரணம் அப்படின்றதான் நான் ஒரு டைம் ரியலைஸ் பண்ணேன். ஓகேங்களா, நம்ம நினைக்கிறது எல்லா டைமே நடக்காது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி, நான் ஐடில இருந்து ஐடி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் எக்ஸலையும் பவர் பாயிண்டையும் அப்படியே அதுல மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு 10 வருஷம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு நான் ஐடி மைக்ரேஷன் வரப்ப அந்த இனிஷியல் டைம் ரிஜெக்ஷன்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது.
எப்படின்னா எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு ரெக்ரூட்டர் அந்த அரௌண்ட் செல்ஃப் இன்ட்ரோல அவங்க சொல்றாங்க 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. என்னால வந்துட்டு அதுக்கு ஆன்சரே பண்ண முடியல. ஜஸ்ட் அவங்க அந்த ஸ்கிரீனே தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயங்கள் நடக்கும். ஒரு சில ரெக்ரூட்டர்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு ஓகே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல வில் கிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் எனக்கு தெரியும் அந்த இன்டர்வியூ வந்து நான் அட்டன் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு தெரிஞ்சிடும். நான் இந்த இன்டர்வியூ நான் செலக்ட் ஆகணும் ஆக மாட்டேனா அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வித்தவுட் அதை வந்துட்டு நம்ம ஃபெயிலியரா பார்க்காம நான் ஒரு காலகட்டத்தை ஒரு டைம்ல எப்படி எடுத்துக்கிட்டேன்னா அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். நம்ம அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்தும் ரிஜெக்ஷன்ஸ்ல இருந்தும் நான் வந்துட்டு சரியா பண்ணல, அதனால ரிஜெக்ஷன் ஆனது, அதனால ஃபெயிலியர் ஆனது. ஏன் வந்துட்டு நான் வந்துட்டு அதை சரியா பண்ணல அப்படின்றத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த பயத்தை வந்துட்டு நான் இக்னோர் பண்ணேன். ஏன்னா அது நான் ஒரு டைம் செல்ஃப் ரியலைசேஷன்ல என்ன பண்ணேன்னா இதை வந்து நம்ம ஏன் முன்னாடியே பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்னா ஃபியர் தான். அது ஏன் கோடிங் அடிக்க முடியாதோ, அந்த ஐடி என்வரான்மெண்ட்ல சர்வை பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு எதுவும் நம்மளுக்கு வந்துட்டு இக்னோர் பண்ணா அது நம்மளுக்கு எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அஸ் பார்ட் ஆஃப் கேரியரா தான் எடுத்துக்கணும் அப்படின்றதான் என்னோட லேர்னிங்கா இருந்தது. அதை இக்னோர் பண்ணணும். நம்ம வந்துட்டு கடந்து போகணும். அந்த ஃபெயிலியர்ல இருந்து எதனால ஃபெயிலியர் ஆனது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டு அதை கடந்து போனேன். அதனாலதான் வந்துட்டு அந்த ரிஜெக்ஷன்ஸையும் ஃபெயிலியர்ஸையும் நான் அக்ராஸ் பண்ணி வந்தேன். இது என்ன சொல்றது, நீங்க பண்ணிருக்கிறது இட் இஸ் எப்படி ஃபெயிலியரா இது பண்ணணும். நாட் ஒன்லி ஃபெயிலியர், நீங்க அதை ஃபெயிலியராவே இது பண்ணிக்கல. How we should move ahead அவ்வளவுதான். இப்பவும் உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் தானே. நீங்க லைவ் என்விரான்மென்ட்ல வொர்க் பண்ண போறோம். ஒரு இதுல இருந்துட்டு அங்க போய் இட் இஸ் நாட் நம்ம வேலை கிடைக்கிறது நம்மளோட கோலோட இது கிடையாது. ஆக்சுவலி வேலை கிடைச்சு நம்ம அதுல போய் அதுல டே டு டே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் காலேஜ்ல சில பேருக்கு சொல்லுவாங்க தெரியுமா, எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது நீட் பாஸ் பண்றது கிடையாது. நீ நல்ல டாக்டராயே ஒருத்தனுக்கு அல்டிமேட்டா எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, அதுதான் ஆக்சுவலி அல்டிமேட் கோல். இதெல்லாமே ப்ராசஸ்ல வந்துரும் உள்ள. ஐடில வந்துட்டு நம்ம we have to learn day to day. அதர்வைஸ் நம்ம வந்துட்டு ஐடில என்வரான்மெண்ட்ல இருக்க முடியாது. டெக்னாலஜி அவ்வளவு ஃபாஸ்ட் பேசிங்கா டிரான்சிஷன் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அன்னைக்கு என்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் டே டு டே ஒரு லேர்னிங் அந்த அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். புதுசா என்ன விஷயங்கள் நடக்குது, அது இல்லாம வந்துட்டு நெட்வொர்க் பில்டிங். அதாவது இப்போ எனக்கு நான் தமிழ் பூமி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இல்லாட்டினா வைங்களேன், எனக்கு இந்த கம்யூனிட்டியை பத்தி எனக்கு தெரிய வரலான்னா அந்த டிரான்சிஷன் நடந்திருக்குமான்றதே இன்ன வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு வந்துட்டு பெருசா எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ஏன்னா இப்ப எனக்கு யாராவது ஒருத்தவங்க நல்லா படிச்சவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஏதாவது கைட் பண்ண முடியும், ஒரு மென்டரா யாராவது இருக்காங்கன்னா அதை எனக்கு வந்துட்டு ஓகே நீ அதை பண்ணிட்டு இருக்க, இதுல கேரியர் க்ரோத் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. பட் இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு செல்ஃப் லேர்னிங்காவே தான் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த நெட்வொர்க் இல்லாம இருந்திருந்தா அந்த டிரான்சிஷன் பாசிபிள் இல்ல. இந்த அளவு வந்துட்டு ஏன்னா அந்த நெட்வொர்க் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நம்ம we have to build our network. ஒரு கோடு ரொம்ப இப்பெல்லாம் வந்துட்டு அதிகமா படிக்கிறது, புக்ஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றது அந்த ஹேபிட்ஸ் அதிகமாயிடுச்சு. ஆறுமுகத்திட்ட இருந்து இவர் நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க். அதாவது நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க் அப்படின்றாங்க. நம்மள்ட்ட நம்ம எவ்வளவு காசு வச்சிருக்கோம், பணம் வச்சிருக்கோம், சொத்து வச்சிருக்கோம் அப்படின்றது உன்னோட நெட்வொர்க் கிடையாது. உன்னோட நெட்வொர்க் யாரு, அதை பேஸ் பண்ணி தான் உன்னோட நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டு. அது ரியலி அது வந்துட்டு ஒரு 100% ஒரு ரியலான ஒரு கோட். நம்ம வந்துட்டு அந்த நெட்வொர்க் பில்ட் பண்ணோம். இப்ப இன்ன வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் நடந்துட்டு இருக்கு. நான் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எப்படி போய் சர்வை பண்ண போறோம், எனக்கு ஃபியர்னஸ் இல்ல. போறோம் ஏதோ ஒரு கம்பெனில போய், ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம வந்துட்டு கத்துக்கிற மனநிலையில தான் நான் இருந்தேன். போவோம், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு லேர்ன் பண்ணிக்குவோம். கொடுக்குற டாஸ்க்கை நம்மளே ஏன்னா செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. பட் சப்போர்ட் எடுத்தது நல்லது. நாட் வித் அலாங் வித் செல்ஃப் சப்போர்ட், செல்ஃப் லேர்னிங். ஒரு மென்டரோ இல்ல வந்துட்டு யாரோ ஒரு எக்ஸ்பர்ட்டோ நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா அது ரியலி வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்துட்டு ஒன் ஆஃப் தி அதர் திங். ஒரு மென்டரோ இல்லை வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கோ
இதெல்லாம் இருந்ததுன்னா பெட்டர். நம்ம வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ஆன் தி அதர் சைடு. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா இதுவும் வந்துருது. நீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, தமிழ் பூமி இல்லைனாலும் ஏதோ ஒண்ணு வந்துருக்கும். இட் இஸ் நாட் தட் யார நீங்க வந்து எதன ஒரு விஷயம் ஒரு சேயிங் சொல்லுவாங்க தெரியுமா, யார நம்பி இந்த உலகத்துல யாரும் இல்ல. அது உண்மைதான். உங்களோட ஆஸ்பிரேஷன் இட் பிரிங்ஸ் த பீப்புள். ஆமா, கரெக்டான இவங்க நீங்க எப்போ நீங்க ஒரு மீட் பண்ணுவீங்க, நீங்க இல்லைன்னா உங்களோட இன்டர்வியூஸ் இது many possibilities. we are in சொல்றது ஒரு கரெக்டான இதுல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு வேவ்லெங்த்ல நீங்க மீட் பண்ணி ப்ரோகிரஸ் இது ஆற மாதிரி இருந்தது. ஆமா, இப்போ ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் ஆறுமுகம் போஸ்ட் பண்ணியிருந்தார் ஒரு வீடியோ. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளோட எண்ணங்கள் தான் வந்துட்டு நம்மள வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். நம்ம ஒரு விஷயம் நம்ம நல்ல விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அதை நோக்கி நகருவோம். இல்ல ஒரு கெட்ட விஷயம் நம்ம வந்துட்டு நினைக்கிறோம் அப்படின்னா அதை நோக்கி தான் நம்ம. ஸோ வந்துட்டு அல்டிமேட்டா நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்றதான் இங்க நான் லேர்ன் பண்றது. ஓகே ஜி, தேங்க்யூ ஸோ மச். டைம் கன்ஸ்ட்ரெயின்னால நம்ம இதை எண்ட் பண்றோம். ஏன்னா நீங்க ஆன் டாட் டைம்ல இது பண்ணிருந்தீங்க. நீங்க சிஸ்டமேட்டிக் பர்சன் ஆயிட்டீங்கிறது அதுல இருந்தே தெரியுது. நான் உங்ககிட்ட கேட்டு நீங்க என்ன கால் பண்றீங்க 3 ஆயிடுச்சு. இல்ல அதுதான் இப்போ நம்ம அந்த இது எல்லாமே வந்துட்டு லேர்னிங் தான் ப்ரோ. ஆக்சுவலா நான் அந்த கம்யூனிட்டில இருந்து லேர்ன் பண்ணதான் அது. ஈவன் மேபி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் பூமி இல்ல அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயங்கள். ஆக்சுவலா நான் அதுக்கப்புறமா பெருசா எதுவும் கம்யூனிட்டி இருக்க மாதிரி தெரியல எனக்கு. பட் நான் ஏன்னா அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம ஒரு லாங் டேர்மா சர்வை பண்றதோ இல்ல புதுசான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதோ இது மூலியமா தான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கம்யூனிட்டி வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்து ரியலி லைஃப் சேஞ்சிங். ஏன்னா இப்ப எனக்கு யாரும் பேக்ரவுண்ட் இல்ல இந்த இது படிச்சா இப்படி இருக்கலாம். ஏன்னா இவங்க அந்த டிஸ்கஷன்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. இது அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லது, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு மென்டலா ரெடியா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம அந்த கம்யூனிட்டில பேசுறவங்க யாராகட்டும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலா இந்த தமிழ் பூமி அப்படின்றது என்னை மாதிரி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலாவ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பெருசா அந்த பேக்கப்லாம் அந்த நம்மளுக்கு மென்டர் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசா ஆட்கள் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில இருக்கப்போதானே நம்ம அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது, நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது. அதுதான் நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இந்த ஒரு 2 years ஆஃப் டைம். இந்த ஜெர்னி தமிழ் பூமி ஜெர்னில there are lot of things I have learned. அண்ட் டெக்னிக்கலா மட்டும் இல்லாம பர்சனலாவுமே வந்துட்டு குவாலிட்டிஸ் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு குவாலிட்டி ஒரு இண்டிவிஜுவலா வந்துட்டு குவாலிட்டி சுதர்ஷன் இருந்து ஆறுகிட்ட இருந்து இன்னும் நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அந்த சித்ரான்னு ஒரு மேடம் ஒருத்தவங்க பேசுவாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அவங்களோட அந்த ஜேர்னி எல்லாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. நம்ம அந்த ஒரு இண்டிவிஜுவலா மட்டும் இம்ப்ரூவ் ஆகாம ஒரு கம்யூனிட்டியா இப்ப நீங்க வந்துட்டு என்கிட்ட இதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நெசசரி இல்லை. இதன் மூலியமா வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூ வரப்போறது கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதை ஏன் வந்துட்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, என்கிட்ட வந்துட்டு இதை வந்துட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா மேபி இந்த ஜேர்னி வந்துட்டு இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல்ல இல்ல வாழ்க்கை தரமோ இல்ல வந்துட்டு ஒரு டெக்னாலஜியா அவங்க டெக்னிக்கலாவோ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி இட்ஸ் இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட். as a community it is we have to improve as a community, right? that is ultimate thing. ஒரு தனி மனிதனா வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம ஒரு கம்யூனிட்டியா நம்ம இம்ப்ரூவ் ஆகும். ஆமா, ஒரு நம்ம பாடியில வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் வந்தா அது வீக்கம். நம்ம வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா பாட்டுமே வளரணும் அப்படிங்கிறப்ப அதுதான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் ஜி. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் ஜி உங்க சைட்ல இருந்து? தேங்க்யூ ஸோ மச் ஜி. we will connect later. உங்களோட சக்சஸ் ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகட்டும். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். நம்ம டைம் ஓகே, தேங்க்யூ ஜி. பை. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். என்ன சிஸ்டமேட்டிக் இது நீங்க வந்து எப்படி வந்து லேர்ன் பண்றதுங்கறத நீங்க யூ மேட் இட். ஓகே, கீப் யுவர் சக்சஸ் ஸ்டோரி என்னங்கிறது அந்த எஃபர்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. ப்ராசஸ் செட் பண்ணிட்டீங்க, கோ ஹெட். இன்னும் மோர் சக்சஸ் நமக்கு வெயிட்டிங்.
இப்போதான் இதான் ஜஸ்ட் பிகினிங் இல்லையா? ஒரு ஆமா ஆமா, இதுதான் பிகினிங். ஆமா இதுதான் பிகினிங். இன்னும் லாங் ஜர்னி இஸ் தேர், லாங் லைஃப் ஜேர்னில வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஆல்ரெடி யூ ஸ்டார்டட். ஸோ வி ஆர் அவைட்டிங் ஃபார் யுவர் மோர் சக்சஸ் ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். எப்படி ஓகே. இன்ஸ்பைரிங்கா நீங்க ஒரு நல்ல மென்டாரா யூ ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா. ஒருத்தங்க நல்லா இதாகப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறப்போ நீங்க எப்படி பண்ணீங்கன்னா நீங்க வந்து அழகா பிரசன்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஸ் அ மென்டார் வித்தவுட் மென்டாரிங். நான் மென்டார் பண்ணணும்லாம் பண்ணல, நான் இப்படி பண்ணங்கிறது அதுதான் எல்லாரும் பண்றது ஆக்சுவலா. அந்த ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட் எடுத்து வைக்கணும். ஆமா. ஆக்சுவலா நான் வந்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் அது அன்னைக்கு ஓகே ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்கு, சேலரி நெகோசியேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம அதுக்கு அடுத்து நம்ம அடுத்து என்ன பண்றோம் மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது. நீங்க கரெக்டா கால் பண்றீங்க, இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம், நீங்க இல்லைங்க இருக்கீங்கன்னா ஜாயின் பண்றது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெடியா எடுத்து வைக்கணும். நம்ம மென்டலா என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டா மென்டலா பிசிக்கலா ப்ரிப்பேர்டா இருந்தோம்னாவே திங்ஸ் வில் பி ஹேப்பனிங் ஆட்டோமேட்டிக்கலி, ரைட்? ஸோ அகைன் ஐ ஸ்டார்டட் தி டேட்டா இன்ஜினியரிங் ஜெர்னி. அந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகைன் இப்போ வந்துட்டு எனக்கு அந்த ஃபியர்னஸ் இல்லை. ஐ எம் ஹேவிங் கான்ஃபிடென்ட் ஐ கேன் சர்வைவ். ஓகே, அவரு ராஜேஷோட கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எனக்கு கால் பண்றப்போ ஒரு 20-30 டேஸ் முன்னாடி கால் பண்ணீங்க, இப்ப இருந்தீங்கல்ல, கால் பண்ணீங்க பாத்தீங்களா, அப்போக்கெல்லாம் இந்த ஃபியர்னஸ் எனக்கு இப்ப இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற அந்த ஒரு தாட் எனக்கு இருந்தது இல்லையா? இப்போ வந்துட்டு அந்த தாட் இல்ல. ஓகே வி கேன் டு இட் அப்படின்ற மாதிரி இருக்கு மைண்ட் செட் இப்போ. கண்டிப்பா கண்டிப்பா, ஷூர் ஷூர். யூ ஹேவ் என்டையர் சப்போர்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. த கான்ஃபிடன்ஸ் இஸ் கமிங் ஃப்ரம் யூ. அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்கல்ல, கிளியர் தாட் மேக்ஸ் திஸ் ஹேப்பன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணணும்ட்டே இல்ல ஆக்சுவலா. இது நம்ம சதீஷா இருக்கிற பேசலையே ரொம்ப நாள் ஆச்சே, அப்போ நம்ம ரெசியூம்காக நீங்க கேட்டப்போ ஃபாலோ அப்பே இல்ல, நான் மறந்துட்டேன். உடம்பு அப்படி இப்படின்னு பர்சனலா இதானே அந்த கனெக்ட் பண்ணோம். பட் உங்க ஸ்டோரி எங்களுக்கு இன்ஸ்பைரிங். நாங்க வி ஆர் சம்ஹவ் யூ நீடட் திஸ்ங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஜி, கேரி ஆன், வி வில் ப்ரொசீட். நம்ம இன்னும் இந்த நெக்ஸ்ட் இயர்ல நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி பார்ப்போம். ஓகே, 6 மந்த்ஸ் இன்னும் இருக்கு, முடிச்சுட்டு பார்க்கும்போது அப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்கு, எப்படி போச்சு, நமக்கு எப்படி இருக்கும்னு. We will connect back again. Okay, again my sincere thanks to Tamil Bhumi community, Arumugam, Sudarshan and Suresh Khanna, RK Labs Suresh Khanna and entire அவங்களுக்கு என்டையர் கம்யூனிட்டிக்குமே என்னோட தேங்க்ஸ் ஜி. நீங்க அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களோட விஷயங்கள். நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இந்த கோர்சஸ் ஆகட்டும், பாட்காஸ்ட் சேனல், இட்ஸ் நாட் அபவுட் ஏர்னிங் மணி, இட்ஸ் அபவுட் டு இம்ப்ரூவ் தி கம்யூனிட்டி, ரைட்? ஸோ கண்டிப்பா நீங்க அந்த விஷயங்களை கண்டினியூ பண்ணுங்க. வி வில் க்ரோ ஆஸ் அ கம்யூனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் ஆல். Thank you so much. Thank you so much. Bye.